டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 120+ டேஸ் தான் இருக்குது. இந்த 120+ டேஸை நம்ம எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்ம ப்ரிலிமினரியில் செலக்ட் ஆகுறோமா இல்லையா அப்படின்றது தெரியும். சரி, 120 நாள் இருக்குது, நான் படிச்சிடுறேன். ஆனால் என்ன படிக்க, எப்படி படித்தாலும் ஒரு 40 மார்க்குக்கு வந்து நான் 20 மார்க் தான் வாங்குறேன், அதை விட மார்க் கூடவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? சரி, அதுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்கிறேன். நான் சொல்கிற ஒரு 5 விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 40 மார்க்குக்கு கண்டிப்பாக 40 மார்க் எடுத்துடலாம். அது என்ன விஷயம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க சிலபஸ் பார்க்கலாம். ஸோ குரூப் 1ஓட சிலபஸ் படி நான் இங்கே வச்சுருக்கேன், அப்டேட்டட் சிலபஸ் தான். ஸோ எப்போ படிக்க உட்கார்ந்தாலும் சிலபஸை கையில் வச்சுட்டு உட்காருங்க. ஸோ பாலிட்டி வந்து செகண்ட் ஹையஸ்ட் மார்க்கு இருக்குது. 40 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து தவிர்க்கவே முடியாது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 6th to 10th வரைக்கும் சோஷியல் சயின்ஸ் அப்படின்றதுல சிவிக்ஸ்ன்ற டாப்பிக்கில் வந்து பாலிட்டியை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ்னே தனியாக ஒரு செப்பரேட் புக் கொடுத்துருப்பாங்க பாலிட்டிக்கு. ஸோ இதில் இருக்க எல்லா லெசனும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. சிலபஸில் இருக்க லெசன் மட்டும் படிங்க. ஆனால் மித்த இருக்க லெசன்ஸை வந்து சும்மா ஒரு ரீட் மட்டும் கொடுங்க. ஏன்னா ஒரு சில நேரத்தில் வந்து சிலபஸில் இல்லாத கொஷின்ஸும் வரும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து அந்த கொஷினை ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம ரீட் பண்ணது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அடுத்து புக்ஸ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். அப்படி இல்லை, புக் வாங்க என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து புக்ஸோட எல்லா புக்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த புக்ஸ் தேவையோ அந்த புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இல்லை நான் பிடிஎஃபாக ஆன்லைன்லேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக் பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மிகாந்த் சாரோட இந்தியன் பாலிட்டி அந்த புக் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அதே புக்கை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக். ஸ்கூல் புக்ஸ் அண்ட் லக்ஷ்மிகாந்த் சாரோட புக், இந்த 2 புக்கை தவிர பாலிட்டிக்கு வேறு எதுவுமே படிக்க வேணாம், படிக்கிறத பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இதுவே என்எஃப், அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்லேருந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 இருந்து இப்போ 103rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வரைக்கும் எல்லாமே இருக்கும். அதோட கண்டென்ட் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் படிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக இதை எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு இதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இந்த புக்கு வந்து நீங்கள் வந்து அஃபோர்ட் பண்ணி நான் படிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக வாங்கி படிங்க. நான் சஜஸ்ட் சொல்கிறது வந்து மீஷோவில் வந்து வெறும் 450 சம்திங்கில் தான் வந்து இந்த புக்கோட காஸ்ட் இருக்குது. 7th எடிஷன் அதுவே வந்து 450 கிட்ட தான் ரேஞ்சில் இருக்குது. ஸோ மித்த ஆன்லைன் வெப்சைட்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது மீஷோவில். ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இல்லை என்னால் புக் வாங்குறதுக்கு காசு இல்லை அப்படின்னா நிறையா ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து ஃப்ரீயாக இதை பிடிஎஃபாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ லக்ஷ்மிகாந்த் சார் புக் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஸோ தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஹிந்து நியூஸ் பேப்பர் நான் வந்து சென்னை வெர்ஷன் வச்சுருக்கேன். 1 year சப்ஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்து வாங்கியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன் ஹிந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும் அப்படின்னா அந்த டாப்பிக்கோடையே இன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு தனி டாப்பிக்காக இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம அதை படிக்காமையும் விடலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நம்மளுக்கு கரண்ட் இருக்க ஈவெண்ட்டோட அதை வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணி படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் கொஷின்ஸ் கேட்டு அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ்க்காகவே நான் வந்து வாங்கினேன். பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து அவங்க வந்து ஸ்டேட்ஸை கவர் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்க்ளூசிவாக வந்து நான் சென்னை வெர்ஷன் வாங்கியிருக்கனால தமிழ்நாடு பற்றி கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த தமிழ்நாடு பற்றி கவரான நியூஸ் வந்து எனக்கு வந்து யூனிட் 6 ஓகேவா அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் யூனிட் 5 இந்தியன் எக்கனாமியோட நம்ம தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி படிப்போம்ல, அதுக்கும் இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கண்டென்ட் வந்து இதில் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தமிழ் நியூஸ் பேப்பர்லேயும் இந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் ரீட் பண்ணல. நான் ரீட் பண்ணிவிட்டு வேணால் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் இந்த நியூஸ் பேப்பர் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. பட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஹிந்து நியூஸ் பேப்பர் சென்னை வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த வெர்ஷன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா. ஸோ இது வந்து காசு பார்த்தீங்க அப்படின்னா
கண்டிப்பாக வந்து இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் ஒர்த்து ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 1 இயர் கொடுத்துருப்பாங்க, அதோட அவைலபிலிட்டி வேலிடிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒர்த்தபிள். பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, இப்போ கரண்ட் ட்ரெண்டில் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத நம்ம செல்ஃபாக அனலைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஃப் பாசிபிள் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து 2-3 கொஷின்ஸ் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் அதை எப்படி படிக்கணும் அப்படின்றத சின்னதாக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்கள், த ஆர்டிக்கல் தட் ஸ்டேட் த ரோல் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் நம்மளுக்கு தெரியும் ஆர்டிக்கல் 51A தான் ஆன்சர் அப்படின்ட்டு. மீதி 3 ஆப்ஷன் என்ன அப்படின்றத நீங்கள் படிக்கணும். அப்படி சேர்த்து படித்தா மட்டும்தான் ஆப்ஷனை வச்சு படிக்கணும். ஸோ இப்போ ஆர்டிக்கல் 32 அம்பேத்கர் வந்து என்னவா சொல்லியிருக்காங்க, ஆர்டிக்கல் 32னா என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் தாங்க. நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் கடைசியாக டெஸ்ட் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் இன்னும் எந்த டெஸ்ட்டும் வாங்கலை. ஸோ நான் வாங்கினதுக்கப்புறம் எந்த டெஸ்ட் சீரீஸ் வாங்கலாம் அப்படின்னு வேணால் நான் சொல்கிறேன். அதை வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா நிறையா ஃப்ரீயாக டெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க, அதை யூஸ் பண்ணுறீங்கனாலும் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள், நோ இஷ்யூஸ். ஆனால் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக போட்டு பாருங்கள். ஸோ சின்ன குயிக் ரீகேப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும். அண்ட் தென் இந்தியன் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் சாரோட புக்கு, இந்த 2 புக்கு மட்டும், இந்த 2 இது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க படிக்கிறதுக்கு, வேறு எதுவும் வேணாம். ப்ளஸ் நியூஸ் பேப்பர் அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின், அடுத்து டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 கொஷின்ஸ் போட்டு பாருங்கள். அதுவே இப்போ மார்ச் வரைக்கும் ஓகே. மார்ச்க்கு அப்புறம் வேணால் வந்து நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் வாங்கி டெஸ்ட் போட ஆரம்பிங்க. ஸோ எப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டாபிக் ஒரு சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து பிஒய்க்யூ போங்க. அப்படி இல்லை அதுக்கு முன்னாடியே போனீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆவீங்க. ஏன்னா என்னடா நம்ம எவ்வளோ படிச்சுட்டோம், ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரிலையே அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 2 புக்கும் ஸ்கூல் புக்ஸ் அண்ட் இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் சாரோட புக் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிஒய்க்யூ போய் பாருங்கள். அப்படி இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா உடனே போகாதீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும், என்னடா நம்ம நிறைய படிச்சிட்டோம்னா இன்னும் எந்த கொஷினுமே ஆன்சர் பண்ண முடியலையே அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ கீப் ஸ்டடிங் ஃப்ரெண்ட்ஸ், லவ் ஸ்டடிங். படிப்பு மட்டும்தான் ரொம்ப முக்கியம் எல்லா இடத்துலையும். ஸோ வேறு ஏதாவது ஸ்டடீஸ் ரிலேட்டட் குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.